நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிரம்மாண்டமான பூரி ஜெகநாதர் கோபுர தர்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளவு அழகு! இந்த கோயிலுக்கு புராதன கதைகள் நிறைய இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். பாருங்க, என்ன ஒரு பிரம்மாண்டம், என்ன ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. சொல்ல நிறைய கதைகள் இருக்குங்க இந்த கோயிலை பத்தி. மேலே கொடிமரம் பறக்குது பாருங்க. கொடிமரத்தில் கொடி பறக்குது. மேலே நீல நிற சக்கரம் இருக்கு. இது 2 தர்ஷனம் பண்ணாவே இந்த கோயிலுடைய முழு எனர்ஜியையும் நம்ம வாங்கினதா சொல்றாங்க. ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்ற மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு மிக பழமையான வரலாறுகள் நிறைய இருக்குங்க. அதாவது ஜரா வேடன் கிருஷ்ணரை அம்பு எய்து காலில் பட்டு அவருடைய உயிர் திறந்துடுது. அப்படி திறந்த உயிர் விட்டு உடல் இந்த பூரி நகரில் இருக்கிற கடற்கரையில் ஒரு படகு போல, பெரிய படகு போல கடலில் போகுதான். அதை கிருஷ்ணரே இந்த ஊர் ராஜாவிடம் சொல்கிறாராம், மகாராஜா கிட்ட சொல்கிறாராம், கடலில் ஒரு படகு மிதந்துட்டு வருது, அந்த படகுல நீ எனக்கான பெருமாளை செய்யணும்னு சொல்லி கிருஷ்ணர் இந்த ஊர் மகாராஜா கிட்ட சொல்கிறாங்க. கனவுல அசிரியா. அதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த அரசரும் சரின்னு சொல்லிட்டு நான் கட்டுறேன் அப்படின்றாரு. ஒரு தச்சரை கூட்டிகிட்டு அந்த அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அந்த உளி உடஞ்சிக்கிட்டே போகுதான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது கடவுளை நம்ம கிருஷ்ண பரமாத்மாவே நான் கூட்டம் பாருங்க, நானே இந்த கோயிலுக்கான சிலையை கட்டுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்றாரு. அப்புறம் கட்ட ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. 21 நாளைக்கு யாரும் இந்த கதவை திறக்கக்கூடாது. அப்படி திறந்தீங்கன்னா அந்த வேலை நடக்காது, அதனால் சொல்லிடுறாரு. இந்த மகாராஜாவும் 15 நாள் நல்ல வேலைகள் நடக்குது, சத்தத்தோடு நடக்குது. சரின்னு விட்டுடுறாரு. ஒரு 3